Hallelujah. We welcome you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் நடுவில் இறங்கி உலாவி அசைவாடுவீராக. நீர் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. எல்லா தேவ பிள்ளைகளும் சத்தம் உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஹalleluya. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இணைந்து சொல்வீங்களா? எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம். இணைந்து உங்க சத்தம் நல்ல உயர்ந்திருக்க சொல்லுங்க. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும். ஹalleluya. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம். சேர்ந்து சொல்லுவீங்களா? இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள். we welcome you, Lord. மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. சொல்லுவீங்களா? எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சேர்ந்து ஒரு மனதோடு சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சேர்ந்து சொல்லுங்க. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடு என்றும் வாசம். சொல்லுங்க. இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவி
இணைந்து சொல்வீங்களா? அசைவாடுங்கப்பா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. உண்மையா கேளுங்க பார்க்கலாம். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே. முடிஞ்ச அப்படியே வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. சொல்லுங்க. அசைவாடுங்கப்பா. அசைவாடு தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. இணைந்து ஒரு குரலோடு சொல்லுங்க. அசை we welcome you Lord. நீர் எங்கள் நடுவில் இறங்கி அசைவாடுவீராக ஆவியானவரே. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டில் அசைவாடினது போல உம்முடைய அசைவாடுதல் வெளிப்படுவதாக. ஆமென். அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே. எல்லாம் அப்படியே வலது கரத்தை நல்ல உயர்த்தி இணைந்து சொல்வீங்களா? வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சேர்ந்து சொல்லுவீங்களா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தவர் இறங்கி வருவீராக. எல்லாம் சொல்லுங்க. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா. எல்லாம் சொல்லுங்க. we welcome you Lord. அப்பா, நீங்க எங்க நடுவில் உலாவுகிறதற்காய், எங்கள் நடுவில் நீங்க அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு மகிமையின் மேகமாய் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது போல இன்றைக்கு உம்முடைய மகிமையினால், உம்முடைய மகிமையினால் நீர் எங்களை மூடிக்கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிருபை பெருகட்டுமே, தேவ கிருபை பெருகட்டுமே. ஆண்டவர் நடத்தி வந்த எல்லா தயவுக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்திலும் 6 மாதங்கள் ஆமென் கிருபையாய் கதை நடத்தினாரு. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு மனமா சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையாய் நடத்தி வருகிற, கிருபையாய் தாங்கி வருகிற எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாதவைகளை, எண்ணி முடியாதவைகளை, அதிசயமானவைகளை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் அதிசயமாய் நடத்தி வந்த எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.
ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்களை நீர் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவியோடு, நாங்கள் உண்மையோடு, நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள, நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை நாங்கள் பாட, கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க ஆவியானவரே நீ கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகள் உபகாரங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை பெரிதாய் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமனாய் போகாதபடி ஆண்டவரே புதிய மாதத்தில் ஆண்டவரே ஆமே நாங்கள் கடந்து செல்வதற்கு வேண்டிய ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தும்படியாய், அதிசயமாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை பூரணமாய் வெளிப்படுகிறதற்காய், மகிமை பூரணமாய் வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். நாங்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்க, நாங்கள் ஒரு மனமாய் மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்வீராக. வர வேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளும் தடையில்லாமல் கடந்து வந்து உம்மை மகிமைப்படுத்தட்டும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களே நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம். ஆமென். இணைந்த இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆமென் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, அத்தனையும் நினைத்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். சேர்ந்து சொல்லுவீங்களா? நன்றி 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 என்று சொல்லி நான் சொல்லுவீங்களா? மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா.
மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. சொல்லாமல் இருக்கவே ஆமே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே ஆமே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும். ஒரு விஷயம் கூட சொல்வீங்களா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே ஆமே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நாள்தோறும் போற்றுவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவையும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். இணைந்த அந்த பாடலை நல்ல உற்சாகமாய் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய். இணைந்து சொல்லுவீங்களா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. இணைந்து சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொல்லுங்க. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆமென். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேனா
ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. இணைந்து சொல்லுங்க, எத்தனையோ நன்மைகள் செய்தாரே. என்னெல்லா நன்மைகள் சொல்லுங்களா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி, தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. சொல்லுங்க, தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி, தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. முழு மனதாய் சேர்ந்து ஒரு மனம் அறிக்கை பண்ணுவீங்களா? எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. தேவ பிள்ளைகளுடைய சத்தம் நல்ல உயரட்டுமே. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுவீங்களா? என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் என்னை என்றும் கைவிடாதவர், என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே. முழு மனதாய் உற்சாகத்தோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மறவாமல் என் நினைவாய் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் விசுவாசத்தோடு சேர்ந்து அறிக்கை பண்ணுவீங்களா? என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே. முழு மனதாய் நன்மை கிருபையும் தொடர செய்தாரே. நன்மை கிருபை என்றும் இணைந்து ஒரு குரலோடு சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேனான், ஸ்தோத்தரிப்பேனான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான், ஸ்தோத்தரிப்பேனான். ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. சேர்ந்து சொல்வீங்களா? என் கர்த்தர் செய்த நன்மைகள், என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். சொல்லுங்க என் கர்த்தர் செய்த நன்றி. ஆவியானவரே, முழு மனதாய் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. இயேசுவே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். இணைந்து சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேனான், ஸ்தோத்தரிப்பேனான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான், 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் உற்சாகத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில்.
என்னெல்லா நன்மைகள் என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். அவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜீவனோடு பிழைத்திருப்பது கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிய கிருபை. ஆமென். இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ கடுமையான சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கு பலப்படுத்தினார். இனியும் நம்மை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. இணைந்து ஒரு பாடலை சேர்ந்து நம்ம பாட போகிறோம். ஆமென். நன்றி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆமென். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இணைந்து ஒரு மனமாய் நல்ல கையை தட்டி ஜெபத்தோடு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் நம் நடுவிலே செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இணைந்து சொல்வீங்களா? ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க ஆனந்தமே ஆனந்தம் என் அப்பாவும் திரு. சொல்லுவீங்களா? நேற்றைய துயரமெல்லாம் நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சொல்லுவீங்களா? கோடி 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 நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பா. சொல்லுங்க ஆனந்தமே ஆனந்தம். ஆமென். என் அப்பாவும் நம்பிக்கையோடு சொல்லுவீங்களா? இரவெல்லாம் காத்தீர் இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள் தந்தி. நன்றி உள்ள இருதயத்தோடு சொல்லுங்க இரவெல்லாம். ஆமென். இன்னும் ஒரு நாள் தந்தீர் மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றிடடே, கோடி கோடி. சொல்லுங்க சொல்லுங்க நன்றி அப்பா. கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி நன்றி பலி நல்லவரே நல்லவரே. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும். சொல்லுங்க அவர் சமூகம் எனக்கு ஆனந்தமே ஆனந்தம். என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க ஊழிய பாதையிலே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உமக்காய் ஓடுவதற்கு உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம். அப்படியே ஜபத்தோடு சொல்லுங்க ஆமென். ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே நல்லவரே உமக்குத்தான்.
ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பான். சொல்லுங்க சொல்லுங்க, ஆனந்தமே ஆனந்தம் என் அப்பாவும். விசுவாசத்தோடு சேர்ந்து சொல்லுங்க, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை விசுவாசமா சொல்லுவீங்களா? ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒரு நாளும். ஆமென். நாதரேவும் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதரேவும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே என்ன பாவம். இயேசுவே ஆனந்தம் ஆனந்தமே என்ன பாவம். சேர்ந்து சொல்லுவீங்களா? ஜெபத்தை கேட்டீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென். கோடி சொல்லுங்க, நன்றி அப்பா, நீங்க நடத்தின எல்லா தயவுக்காக, எல்லா கிருபைக்காக நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி டடி. ஆமென். கோடி 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 நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் என்னப்பாவும் திரு. சொல்லுங்களா? புதிய நாள் தந்தீரையா, புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே ஆறுதல் நாயகரே, அதிசயமானவரே ஆறுதல் நாயகரே. கோடி கோடி அறிக்கை பண்ணுங்க, நன்றி இயேசுவே. கோடி கோடி ஆவியானவரே, கோடி கோடி நன்றி டடி. சொல்லுங்க, நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே நல்லவரே. சொல்லுங்க, உமக்கு நாங்கள் செலுத்துறோம் ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தமே ஆனந்தம் என் அப்பாவும் திருப்பாதமே. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ எல்லாம் அப்படியே ஜெபத்தோடு முழங்கால் படிட்டு சொல்லுங்க, இயேசு வந்தன். ஆமென். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். சொல்லுங்க சொல்லுங்க, கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சொல்லுங்க, ஆமென். சிலுவையின் இயேசுவே பாடிடுவோம் துதித்திடுவோம். பாதைகள் நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் பாடும்போது பாடி புதிய பாதைகளை வழிகளை காத்து திறப்பா.
ஆமே நன்றியால் துதிப்பாடு நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை நல்ல ஆவியின் பலனோடு சொல்லுங்க. ஆமென். இயேசுவே இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம்மேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சொல்லுங்க நன்றியால். ஓ உன்னத பலத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் சரீரம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு புதிய பலத்தினால் இடைகட்டுவா. துதிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகள் துதிக்கும் பொழுது, ஆண்டவரை புகழ்ந்து துதிக்கும் பொழுது, ஆண்டவர் செய்த உபகாரங்களை நினைத்து நன்றியோடு துதிக்கும் பொழுது, ஆமென், எல்லா செங்கடலின் அனுபவங்களை கதர் உடைப்பார். எரிகோக்களின் அனுபவங்களை உடைப்பார். புதிய பலத்தினால் இடைகட்டுவார். இன்றைக்கு துதிக்க ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புது பலத்தினால் நிரப்புவாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு புதிய பலத்தினால் ஒவ்வொருவரையும் கதர் இடைகட்டுவாராக. இயேசுவே. நல்ல கையை தட்டி ராகாதரமனா ரீபாலபா சந்தலா ரகதுரமனாரா. ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் அவைகள் கரடானவைகள், அவைகள் ஹல்லேலூயா கோணலானவைகள். ஆனால் என்னை தூக்கி சுமந்து நடத்தி வந்தாரு, கிருபையாய் நடத்தி வந்தாரு. என்னுடைய போக்கிலும் வரத்திலெல்லாம் என்னை பாதுகாத்தாரு. நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் நன்றின்னு சொல்லுங்க. நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஷாகாதரரரரரே. சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. எல்லாம் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே. நன்றியால் துதிப்பாடு உள்ளத்தால் என்று பாடு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாசல் ஆராதிங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்கு நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. என்மேல் நினைவாய் இருக்கிறவர், என்மேல் அன்புள்ளவர், என்னை கருத்தாய் விசாரிக்கிறவர். நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள மறைத்து கிருபையாய் பாதுகாத்து வந்தார்ல, இதுவரையும் நடத்தி வந்தாரே, நன்றின்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டி இதுவரையிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தாரு. ஆமென். முன் சென்று நடத்தி வந்தாரு, பாதைகளை சுவைப்படுத்தி வந்தாரு. ஹல்லேலூயா. சகல ஹந்தலா ரகமனாரா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன், கரடானவைகளை சமமாக்குவேன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இதுவரைக்கும் நமக்கு முன்பதாய் காணப்பட்டதான எல்லா கோணலான அனுபவங்கள், கரடான அனுபவங்கள், நடக்க முடியாம கடந்து செல்ல முடியாத சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கு அவைகளை செவ்வைப்படுத்தி இதுவரையிலும் கிருபையாய் நடத்தினார்ல.
இனியும் நம்மை நடத்த போதுமானவர், நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. ஷாகாதாரமாலா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே மை உயர்த்துகிறோம், வல்லவரே உயர்த்துகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல தேற்றி நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே புதிய மாதத்திலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திலும் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் கரம் பிடித்து நடத்துவீராக, அதிசயமாய் நடத்துவீராக. எல்லா கோணலானவைகளையும் செவ்வைப்படுத்தி கர்த்தாவே பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து நீ நடத்தி செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் ஆமென், பொல்லாப்புக்கு பயப்படாம அவைகளை கடந்து வர பலப்படுத்தினே. இப்பொழுது ஆண்டவரே ஒரு செழிப்பான இடத்துல ஆண்டவரே வருகிற மாதம் ஒரு செழிப்பான மாதமாய், செழிப்பான இடத்துல நீரூற்றண்டையில அமர்ந்த தண்ணீர் அண்டையில எங்களை கொண்டு போய் விடுகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்ல மெய்ப்பரா இருந்து எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ரீமாலாதரரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே. ஓ ரபாபலாதரரே. ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையை சொல்லுங்க. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. முடிஞ்சா அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நல்ல எபினேசரா இருந்து இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருந்து எங்களை நீங்க நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நடத்தி வந்த விதங்களை சொல்லி வர்ணிக்கவே முடியாது. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவரே, அவைகள் சொல்லி முடியாதவைகள். உம்முடைய நடத்துதல்கள் அதிசயமானதல்லவோ, உம்முடைய நடத்துதல்கள் ஆச்சரியமானவைகள் அல்லவோ. எல்லாம் வலதுகரம் உயர்த்தி ஆண்டவரோடு சொல்லுங்க, பேசுங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லுங்க. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. சேர்ந்து சொல்லுங்க மகளா. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும்
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் இணைந்து சொல்வீங்களா? நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ நல்ல எபினேசர், என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்வீங்களா? மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. சேர்ந்து உங்க சத்தவேதி சொல்லுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. சொல்லுங்க. எந்த மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமானவைகள். ஹல்லேலூயா. நல்ல எபினேசரே, நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாம் வலதுகர உயர்த்தி. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை சொல்லுங்க. நல்ல எபினேசராய், நல்ல என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை நல்ல உயர்த்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வலதுகர உயர்த்தி. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. முடிஞ்ச அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கடந்த இந்த மாதம் முழுவதும்
ஆமீன் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தார்ல. ஆமீன் இந்த வருஷத்தை ஆரம்பம் பண்ணின நாள் முதல் இதுவரையிலும் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா தயவுக்காக ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஒரு விஷயம் நன்றி செலுத்துவீங்களா? இந்த மாதமும் ஆரம்பம் பண்ணின அந்த நாள் முதல் இதுவரைக்கும் நம்மளை கிருபையாய் நடத்தினார்ல. எத்தனையோ கடுமையான சூழ்நிலைகள், இதனால் கடக்க முடியுமா? இந்த சூழ்நிலைகளை என்னால் கடந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி நினைத்த எத்தனையோ அனுபவங்களை கடந்து வருவதற்கு கர்த்தர் பலப்படுத்தினார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் எல்லாம் ஒரு மனமாக ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் சத்தம் உயரணும்னு நீங்கள் ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா இந்த மாதத்திலும் தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்தினார்ல, ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே ஹல்லேலூயா சத்ருவனுடைய கிரியைகளுக்கு நம்மை விட்டு கொடுக்காம சத்ரு நம்மேல் ஜெயம் கொள்ளாதபடியினால் ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். உங்கள் சத்தம் நல்ல உயரணும்னு நல்ல சத்தம் உயர்த்தி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பயங்கரங்களுக்கும் ஹல்லேலூயா ஆமேன் சத்ருனுடைய ஆமேன் பலத்த கிரியைகளுக்கு நம்மை நீங்களாக்கி, இருளின் வல்லமைகளுக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து நடத்தினதற்காய் நன்றி எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாய் வருகிற இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் முழுவதுமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்தும்படியாய் எல்லாம் ஒரு மனமாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்றார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாய் போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்பட நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல. எல்லாம் வாய்களை திறந்த வசனத்தின்படி சொல்லுங்க. ஆண்டவரே வருகிற மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு முன் சென்றங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு முன் சென்றங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னி ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே. ஹல்லேலூயா நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். ஹல்லேலூயா உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணினீரே. ஆமேன். யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது ஹல்லேலூயா பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வசனத்தின்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா வருகிற மாதம் முழுவதும் எங்களை விட்டு விலகாம நீங்க உடனிருந்து நடத்துவீராக. நீங்க நடத்துங்க ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. ஒரு மனமா சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா வருகிற மாதம் முழுவதும் ஹல்லேலூயா ஆண்டவரே ஆமென் சம்பூரணமான ஆசீர்வாதங்களினால் சம்பூரணமான நன்மைகளினால் நீர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒரு மனமா சில விண்ணப்பங்களை அப்படி சொல்லிட்டே போவேன். எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வருகிற மாதம் நமக்கு நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இது இந்த மாதத்தில் ஆமென் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் முதல் இதுவரையிலும் நாம் அனுபவித்த சில தோல்விகள், சில வேதனையான காரியங்கள், அது ஹல்லேலூயா புதிய மாதத்தில் நம்மை பின்தொடராதபடி அவைகளின் மேல் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியா எல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா எந்தெந்த காரியத்தில் சில தோல்விகள் வந்தது, எந்தெந்த காரியத்தில் தோற்று போகக்கூடிய சில அனுபவங்கள் வந்ததோ
அவைகளில் இன்றைக்கு ஜெயம் பெற்றுக்கொள்ள, வருகிற மாதத்தில் அவைகளை வெற்றியாய் செய்து முடிக்க, ஹல்லேலூயா, சகலவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்கள் ஆகத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காய், அதிகாரப்படுத்துகிறதற்காய் ஹல்லேலூயா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ மகிமை, தேவ மகிமை ஹல்லேலூயா அப்பா வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிற மாதம் முழுவதிலும் ஆண்டவரே ஒரு நன்மை கூட உடைய பிள்ளைகளுக்கு குறைவுபடக்கூடாதுப்பா. நன்மைகளை சம்பூரணமாய் பெருக பண்ணுகிறவ, சம்பூரணமாய் கொடுக்கிறவ, பரிபூரணமாய் கொடுக்கிறவ ஹல்லேலூயா, நன்மையானவைகளை வருஷிக்க பண்ணுகிறவர் நீர் அல்லவோ. ஆமென். இன்றைக்கு அந்த நன்மைகளை கதர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மை பரம்பி இருப்பதாக நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள ஆண்டவரே, நன்மை பரம்பி இருப்பதாக. விசுவாச பிள்ளைகள் நன்மையினால் நிரப்பப்படுவார்களாக. உடபலபா சந்தலா ரகமனாரா ஹல்லேலூயா. ஆமென். இந்த புதிய ஜூலை மாதத்திலும் ஆமென் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மைகளை கொடுக்கும்படியாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பஞ்ச நாட்களில் ஆமென் ஈசாக்கு விதை விதைத்த பொழுது ஆமென் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆமென் தேசத்தில் ஆமென் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் தேசத்தில் கர்த்தர் உயர்த்தினது போல ஆமென் வருகிற மாதமும் கர்த்தர் தேவ பிள்ளைகளுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து, அது சின்னதோ பெருசோ அதை கர்த்தர் ஆசீர்வதித்து அவைகளிலே ஒரு பெரிய பலனை கொடுத்து வர வர விருதி அடைந்து தேசத்தில் பெரியவர்களாய் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆமேன் கையிட்டு செய்கிற ஆமேன் அந்த நன்மைகளுடைய பலன்கள் ஒரு நாளும் அழிக்கப்பட்டுறக்கூடாது, ஒரு நாளும் வீணடிக்கப்படக்கூடாது. பொத்தலான பையில போடுகிற அனுபவம் போல போயிடக்கூடாது. ஆமேன். வீணா மருத்துவமனைகளுக்கு போகக்கூடாது. அவைகள் எங்கேயோ போகாம அந்தந்த குடும்பங்கள் அந்த நன்மையின் பலன்களை அனுபவிக்க, கையின் பிரயாசத்தை அனுபவிக்க ஆண்டவர் இந்த நாட்களில் உதவி செய்யும்படியாய் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டு ஆமேன் சம்பாதிக்கிற எல்லா நன்மைகள் இன்றைக்கு அநேகர் ஹல்லேலூயா சொல்லும் பொழுது வட்டிக்கு போகுது பாச, மருத்துவமனைக்கு போகுது பாச, ஆமேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை, பிரயாசப்படுகிறதெல்லாம் வீணா போகுதுன்னு சொல்லி ஆமேன் வேதனையோடு அநேகர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவாராக. கையின் பலனை அந்தந்த குடும்பங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் கிருபை செய்தருளுவாராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் கற்பத்தின் கனியிலும் ஆமேன் நிலத்தின் கனியிலும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் பெருக்கமும் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியா எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆமென் பிள்ளைகள் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகள், கனி விருட்சங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னது ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார்ல, அந்த வசனத்தின்படி கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். உபாகமம் 28:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் ஆமேன் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள்,
7 வழியாய் உனக்கு ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆமீன் சத்துருவின் வல்லமைகளை வருகிற மாதத்தில் இல்லாமல் தூரப்படுத்தும்படியாய், விலக்கி போடும்படியாய், தீங்கு செய்கிறவன் ஆமீன் எழும்பி கிரியை செய்யாதபடி ஆமீன் எவனை விழுங்கலாமோ ஆமீன் என்று சுற்றி திரிகிற, கொல்லவும் அழிக்கவும் சுற்றி திரிகிற அந்த பிசாசனுடைய வல்லமைகளுக்கு தேவ பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய், தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியினுடைய கிரியைகள், வான மண்டல பொல்லாதாவின் சேனைகளுடைய கிரியைகள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நேரடியாய் மறைமுகமாய் எழும்பி செயல்படுகிற சகல அந்தகார வல்லமைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது கடிந்து நிர்மூலம் பண்ணுவாராக, கடிந்து நிர்மூலம் பண்ணுவாராக. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு விரோதமாய் ஓடி போவார்கள் என்கிற அந்த வசனத்தின்படியே கர்த்தர் ஹல்லேலூயா அந்த வருகிற ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் ஆயுதங்கள், பிசாசனுடைய வல்லமைகள், பிசாசனுடைய ஆமென் ஹல்லேலூயா அக்கினி அஸ்திரங்கள் இப்பொழுது செயலற்று போவதாக, இப்பொழுது வாய்க்காதே போவதாக என்று நாங்கள் சபையாய் இணைந்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒரு ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதுனால, ஆமென், தமது நல்ல பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறக்கிறதுனால நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியான அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற மழையை பெய்யணும். ஆமென். ஆளு கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் பலனை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆமென் வேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆமென் பெருக பண்ணுவாராக. நீயோ கடன் கொடுப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்கு தத்துவம், அந்த வார்த்தைகள் ஆமென் வருகிற ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்தில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென் என்றும் பலிப்பதாக, ஆமென்றும் ஆமென் என்றும் பலிப்பதாக, நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். யாபேஸ் ஜெபித்தது போல தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கென்னை விலக்கி காத்தருளும் என்று சொன்ன ஜெபித்தது போல வருகிற ஆமென் இந்த ஜூலை மாதத்திலும் தீங்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வராதபடி அதற்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தது போல இன்றைக்கு ஆமென் தீமைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாய், தீமைகளை நன்மையாய் மாற பண்ணும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். யோசேப்பு சொல்லும் பொழுது சகோதரரை பார்த்து சொல்ற, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பிரகாரமாய் வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணினார் என்று சொன்னது போல ஜீவ ரட்சனை செய்யும்படியாய் ஆமென் நீங்கள் செய்த நன்மையை தீமையை எங்களுக்கு தீமையை நன்மையாய் மாற பண்ணினார் என்று சொன்னது போல கர்த்தர் ஆமென் இந்த ஜூலை மாதத்தில் தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தருளுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வருகிற ஆமென் ஹல்லேலூயா விசுவாச பிள்ளைகள் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கும்படி, விடுதலையாக்கும்படி, குணாக்கமாக்கும்படி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். ஆமென். எல்லா ஆராதனைகளிலும் முக்கியமாய் கடந்து வருகிற அநேக தேவ பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கிறார்கள்.
நம்முடைய போதகர் சற்று பலவீனத்தில் இருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பலவீனத்தோடு இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் இப்பொழுது தொடுவாராக, இப்பொழுது தொடுவாராக. ஆணி கடாவப்பட்ட அந்த கரத்தின் வல்லமை இப்பொழுது கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. இப்பொழுது பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்து ஆமென் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவாராக. ஹல்லேலூயா. எங்கள் போதகருக்கு நல்ல ஆண்டவரே சரீரத்தில் பரிபூரண அந்த சுகத்தை கர்த்தர் கொடுத்து ஆரோக்கியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற கை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை போல ஆமென் வருகிற மாதம் முழுவதும் விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வயிற்றில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதிர் வயதுள்ளவர்கள் வரையிலும் அத்தனை பேரையும் கர்த்தர் இந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா ஒரு மனமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே ஹல்லேலூயா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ, என் நல்லவர் என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு எந்தன் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, எந்தன் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு என் இயேசு பரிசுத்தர். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதிலை கொடுக்கிறதுக்காக நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளியரங்கமான பதிலை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளிலும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே நாங்கள் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், புதிய மாதத்தை நாங்கள் சுதந்தரித்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களின்படியாய் ஆண்டவரே புதிய மாதத்தில் நன்மைகளை கதர் கட்டளையிடுவீராக. இன்றைக்கு தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெபித்த ஆண்டவரே அந்த வார்த்தைகளின்படி வசனங்களின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கதர் கட்டளையிடுங்க. தொடர்ந்த மீதியான பகுதியும் கதர் பொறுப்படுங்க. உங்கள் பிரசன்னம் கூட இந்த நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் யாவரையும்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். வருகிற ஆமென் இந்த ஜூலை மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்களா? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இந்த மாதத்தில் என்ன ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தத்தமாக நீங்கள் தந்து நீங்கள் நடத்த விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனம் ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த வருகிற மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் வேண்டுதல் கர்த்தர் சமூகத்தில் கேட்கப்பட்டது. நல்லா தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா ஜெபத்தினுடைய வல்லமை, அது மாத்திரமல்ல கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய ஆமேன் கிரியைகள் வெளிப்படுவதற்கான அந்த வேளை, விசுவாசமாய் நம்பிக்கையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த அற்புதமான வெற்றியை குறித்து இந்த பகுதியில் நம்ம ஆழமாக நம்ம தியானிக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதை நம்ம ரொம்ப ஆழமாக நான் இன்றைக்கி இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஒரு முகவுரையாக மாத்திரம் ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் எதற்காய் நாம் வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்கள் இங்கே கவனிங்க. இங்கே இங்கே படிக்கும் பொழுது ஆமென் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆமென். சகரியா எலிசபெத் என்கிறதான 2 தேவ பிள்ளைகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சகரியா ஆமென் அவர் ஆசாரியராக இருக்கிறார். அவர் தேவனுடைய சமூகத்தில் ஆமென் பலி செலுத்தும்படியாய் தூபம் காட்டும்படியாய் தேவ சந்நிதியில் போகிற ஒரு மனுஷன், பணிவிடை செய்கிற மனுஷன். ஆனால் இந்த சகரியாவும் இந்த எலிசபெத்தையும் குறித்து நீங்கள் படிச்சிங்கன்னா அவர்கள் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நியமங்களின்படி அவர்கள் நீதி உள்ளவர்களாய், அவர்கள் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாய் நடக்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நடக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு சின்ன குறை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பிள்ளை இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ நல்லா யோசித்து பாருங்க. இப்போ கர்த்தருடைய சந்நிதியில் போய் ஆமேன் பலி செலுத்தும்படியாய் ஆமேன் இந்த சகரியா ஆமேன் போய் நிற்கிற நேரத்தில் தூதன் கடந்து சொல்கிறார், சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லிட்டு கீழே சொல்கிறார், உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியம் சொல்கிறார். எப்பா அந்த பிள்ளை பிறக்கிறதுனால அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆமேன். மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் இருப்பான். அவன் அநேகரை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்துவான், கர்த்தருக்கு நேராக நடத்துவான். இப்படி நிறைய காரியத்தை சொல்கிறார். அவனுடைய பிறப்பின் மொத்தம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அப்படி நிறைய காரியத்தை சொல்கிறார். சொல்லும்போது ஆமேன் சகரியா தீர்க்கதரிசி ஆமேன் சகரியா தேவதூதனை பார்த்து கேட்கிறார், இதை நான் எதனால் இதெல்லாம் நடக்கிறத நான் எதனால் அறிவேன்? ஏன் அப்படி அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய இருதயத்துக்குள்ளே இப்போ ஒரு எண்ணம் வருது, நானும் என்னுடைய மனைவியும் வயது சென்றவர்களாக இருக்கிறோம். அப்போ சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து நியமங்களின்படி நடந்து கர்த்தருக்கு முன்பதாய் நீதிமான்களாய் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்தில் அவங்களுடைய ஆரம்ப நாட்களுடைய ஜெபம் எதுவாக இருந்தது? வேண்டுதல் எதுவாக இருந்தது? எதுவாக இருந்தது? எனக்கு ஒரு பிள்ளைய நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே? தரணும்.
அவங்க நீதிமான்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வேண்டுதல் ஒரு வேண்டுதல் உள்ள கிடக்கு. இப்போ அவர் வயதானவராக நிற்கிறார். ஆனாலும் அவருடைய வேண்டுதல் என்ன? எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே, ஒரு மாதிரியாகவே உட்கார்ந்துருக்கிறீங்களே. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. நீண்ட நாட்களாய் ஜெபம் பண்ணி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ பரிகாசம் வந்திருக்கும், நிந்த வந்திருக்கும். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறாங்க, குற்றமற்றவர்களாக வாழ்கிறாங்க, ஆண்டவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் நிந்திச்சிருப்பாங்கல்ல. ஆமீன். அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் ஆமீன், ஒன்று மட்டும் நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த சகரியாவை போல நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஜெபித்து ஜெபங்களுக்கு பதில் தாமதம் ஆகிறதுனால ஒருவேளை இன்னைக்கு சோர்வு நமக்குள்ளே வந்திருக்கலாம். ஒருவேளை இது என்னவா முடியுமோன்ற பயம் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நல்லா தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் வேண்டுதல் கர்த்தர் சமூகத்தில் கேட்கப்பட்டது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை கொடுத்து சொன்னீங்களா? ஆமாம் ஐயாமார் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை கொடுத்து, பயப்படாதீங்க, இந்த மாதம் உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவா. ஆமேன். நல்லா தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இவங்களுடைய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க வயசாயிடுச்சு, இனி எங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பயம் வந்திருக்கலாம்ல, இனி என்னுடைய அடுத்தது யார் இந்த ஊழியத்தை செய்ய போகிறாங்க, யார் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய போகிறாங்க, இப்பெல்லாம் நிறைய குழப்பம் அவருக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆமேன், அந்த சூழ்நிலைகள் ஒருவேளை தாமதமாகலாம், நம்முடைய ஜெபத்திற்கு தாமதங்கள் ஆகலாம். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை ஆமேன் நிறைவேற்றாமல் இருப்பதே இல்லை. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை குடும்பத்தை நினச்சி, ஆமேன், குடும்ப சூழ்நிலைகளை நினச்சி, பிள்ளைகளை நினச்சி, இல்லை எதிர்காலத்தை நினச்சி, இல்லை ஏதோ ஒரு பலவீனத்தை நினச்சி நீங்கள் ஒருவேளை பயந்து இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. தேவன் முதலாவது நமக்காக கிரியை நடப்பிக்கிறார் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, முதல்ல நம்மை தைரியப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியப்படுத்துவார். ரெண்டாவது ஆமேன், நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். அது வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரில பாஸ்டர் அப்படின்னு புலம்புவாங்க. ஆனால் ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தோன்னே ஒரு தைரியம் வந்துடும். எனக்கு அந்த கலக்கம் எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு, எனக்கு அந்த பயம் போயிடுச்சு, இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை நான் பார்த்துருக்குறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கு ஆமேன் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை பயத்தோடு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற அந்த பயத்தை மாற்றி போடுகிறார். பயம் நம்முடைய இருதயத்தை விட்டு மாறுமே. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். நமக்காக கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிச்சு உடனே பதில் வராததுனால நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், மறந்துட்டாரோ, ஆண்டவரும் என்னை விட்டுட்டாரா, ஆண்டவர் கைவிட்டுட்டாரா. இப்போ உலகம் ஒருவேளை சொல்லும் போது சொல்லும், ஆமீன், மனிதர்கள் சில நேரத்தில் கைவிட்டுருவாங்க. எப்பா என்னால் முடிஞ்சு செஞ்சு பார்த்துட்டேன், இனி அற்புதத்துக்கு மருத்துவர்கள் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் இனி எங்கள் கையில் ஒன்றுமே. ஆமாம், மனிதர்கள் ஒருவேளை கைவிடுகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் மனிதர்களால் இது முடியாது, இது நடக்காது, இவங்களுக்கு வயசாயிடுச்சு, இனி எல்லாம் அற்புதம் நடக்காது அப்படின்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிங்க.
நீண்ட நாட்களாய் ஜெபித்தும் பதில் வரலன்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வேண்டுதலுக்கு பதிலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. நாம் எப்போவோ ஜெபிச்ச, கண்ணீரோடு ஜெபிச்ச ஜெபத்தை கூட அவருடைய கணக்கில் அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. தேவனுடைய தாமதம் நமக்கு அவர் தர மறுப்பது அல்ல, அவருடைய வேலைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் பொழுது மரியாதை பார்த்து சொல்றா, ஸ்திரீயே என்னுடைய வேலை இன்னும் வரல. ஆனால் வேலை வந்த பொழுது ஆமேன் அவருடைய மகிமையும் அங்கு வெளிப்படுவதற்கு ஏதுவா என்ன செஞ்சார்? கிரியைகளை அற்புதத்தோட நிக்கல, தம்முடைய மகிமையும் என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அதை போலதான் இந்த எலிசபெத் ஆமேன் இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில இந்த தாமதம் ஆமேன் அவர்களுடைய வாழ்க்கையில ஆளுல கர்த்தர் மறந்துட்டார்ன்றதுக்கு அடையாளம் இல்லை, ஜெபத்தை கேட்கலன்றதுக்கு அடையாளம் இல்லை. கர்த்தருடைய வேலைக்காய் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தேவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசியை அவர்களுக்கு பிள்ளையாய் கொடுத்து தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மனிதனை ஆமேன் எழுப்புவதற்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஜெபம் பண்ணி சில நேரத்தில் அந்த காரியத்திற்கு பதில் உடனே வரலை, கர்த்தர் தாமதம் பண்ணுறாருன்னா உடனே புரிஞ்சுக்கோங்க, இதுவரையிலும் இல்லாத ஒரு பெஸ்ட்டான ஒன்றை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கேட்டது என்னது கேட்டாங்க? சாதாரணமாக ஒரு சின்ன காரியம் தான் கிடையாது. எனக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யணும்? அவங்களுடைய வேண்டுதல் என்ன? எனக்கு ஒரு ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளை பார்த்தீங்களா, ஒரு பெரிய தீர்க்க தரிசியாய் கர்த்தர் தேசத்தில் அடையாளப்படுத்தினார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை என் ஜெபம் வீணாக போயிடுச்சோ, எனக்கு இந்த காரியத்தில் ஜோமணி எனக்கு நம்பிக்கையே இதில் இப்போ நம்பிக்கையே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இதுவரையிலும் நீண்ட நாட்கள் சில நீங்கள் ஜோமணி நடக்காத சில பிரச்சனைகளுக்கு தீர்வை வருகிற இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். நீண்ட நாட்களாய் ஜெபித்து பதில் கிடைக்காத காரியங்களில் கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களுக்கு பதிலை கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுக்கிறது பெஸ்ட்டாக கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுநர் சிறந்ததை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு கேள்வியோடு தானே இந்த இடத்துல வந்தீங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணுறோம், அப்படி தானே அவங்க யோசிச்சிருப்பாங்க. எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தோம்ல ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டோம், உம்முடைய வழியில் நடந்தோம், குற்றமற்றவர்களாய் ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்டவே முடியாது. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் கூட ஜெபம் தாமதமாய் ஆமீன் கிரியை செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் அந்த ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கொடுக்காம இருந்தது இல்லை. அல்லேலூயா. நிச்சயமா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நமக்கு இது வாக்கு தத்தமா இந்த மாதத்தில் கொடுக்கிறார். இனி எந்த காரியத்துக்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்ப்போடு இந்த காரியத்தில் அற்புதம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு ஜெபிச்சிங்களோ, அந்த காரியத்தில் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் ஜெபிச்சு சோர்ந்தே போயிட்டேன், ஆண்டவர் தெரியப்படுத்துங்க உங்கள் இருதயத்தை. நான் சொல்கிறேன், அந்த காரியத்தில் கர்த்தர் வெளியரங்கமான கிரியைகளை நடப்பிப்பார், அற்புதங்களை கர்த்தர் செய்து நிறைவேற்றுவார், அதோடு தம்முடைய மகிமையும் விளங்க பண்ணுவார். அநேகருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகத்தக்க வேதுவாய் கர்த்தர் அற்புதங்களை செய்து நிறைவேற்றுவார். நல்லாதான் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொள்ளுகிறதற்கு ஏதுவாய் கர்த்தர் அதை மாற பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. வருகிற நாட்களில் ஆழமாய் இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம தியானிக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு முகவரையாக தான் சொல்லியிருக்கிறேன். தாமதங்கள் ஆமேன், ஜெபம் தாமதமாயிடுச்சு, ஆமேன், பயப்படுற சூழ்நிலை, அவ்வளோதானே, ஆண்டவர் மறந்துட்டாரா? அல்லேலூயா.
ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறோம், ஆனால் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தாமதங்கள் ஆண்டவர் நமக்கு தர மறுப்பது அல்ல. ஆண்டவர் சரியான நேரத்திற்காக, ஆண்டவருடைய வேலைக்காக, அதன் காலத்தில் அதன் காரியத்தை செய்கிற தேவன். ஆமென். அந்த சரியான நேரத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வார். நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும். அருமையான சகோதரரே, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரி, அந்த காரியம் நடக்கும். நிச்சயமாக அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காரியத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை இந்த மாதம் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். இனி நீ வெட்கப்படுவதற்கு கர்த்தர் விடமாட்டார். இனி நீ தலை குனிவதற்கு விடமாட்டார். இனி நீ நிந்தையாய் வைக்கப்படுவதற்கு விடமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு மனமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஒருவேளை பயப்படுறீங்களா? இது என்னமா முடிஞ்சிரும்னு பயமா இருக்கா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் எதெல்லாம் வேண்டிக் கொண்டாயோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் எந்தெந்த காரியங்களுக்காய் நீ ஜெபித்தாயோ அந்த காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் கேட்கப்பட்டது. தானியேலை பார்த்து சொல்றார், நீ விண்ணப்பம் பண்ணின பொழுது உன் வேண்டுதல் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது. ஆனபடியினால் நான் வந்தேன். இன்றைக்கு ஒரு தூதனை கர்த்தர் உங்களுக்காய் அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளுக்காய் தூதனை அனுப்புகிறார். சகரியாவுக்காக ஒரு தூதனை அனுப்பினார்ல. ஆமென். தானியேல் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஒரு தூதனை அனுப்பி சொன்னார்ல, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொண்ட அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த நாட்களில் கிரியை செய்திருக்கிறார். ஆமென். கிரியை நடப்பித்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ தைரியமாயிரு. இந்த மாதம் அந்த காரியத்தில் வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமான இந்த ஆராதனைகளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க, நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தவும், விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த காரியத்தில் என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரா, இதில் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டாகாதா என்று சொல்லி பயப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே, நீங்கள் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் ஒரு வெற்றியாய் உடைய பிள்ளைகளை நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபித்த அந்த வேண்டுதல் பண்ணின அந்த காரியத்தில் அற்புதத்தை நீ செய்து உம்முடைய கரத்தின் வல்லமை விளங்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது தாகத்தோடு வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரே ஜெபித்து கடந்து போகிற ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்தில் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, சமாதானமாக இருப்பார்களாக. ஆண்டவரே, சகல நன்மைகளால் நிரப்பப்பட்டிருப்பார்களாக. தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. எல்லா நிலையிலும் வாழ்ந்திருக்கும்படி வாழ்த்துறேன். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள். வழியிலெல்லாம் தூதர்களை கொண்டு மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்மையின் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் அந்யோன்யமும்
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் வந்து ஆராதித்த தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நான் என்று அவரை என்றென்று வாழ்த்திடுவே. அக்கரையில் நான் என்று அவரை என்றென்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.